ஹாய் ஹலோடா பெரிஸ், நான் தான் உங்களோட ஹருரா. என்னடா இந்த அக்கா திடீர்னு சேனல் பக்கம் வந்திருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைக்ல தான் இருக்கோம், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இதை திருப்பி நான் ரீஅப்லோட் பண்றேன்னா நாளைக்கு ஹருராவோட பர்த்டே. சரி, ஓகே, நம்ம சேனலை கண்டுக்கிறாமலே இருக்கிறோம். சொல்ல போனா நான் கண்டுக்கிறாமலாம் இல்ல. வேணா அவன் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சிருக்கான், என்னால வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. சரி பொழைச்சு போ, வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோ, பட் ஆனா வீடியோ கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி ஓகே பரவாயில்லடா, நீங்களே அந்த வீடியோ வச்சுக்கோங்க, நான் புதுசாவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இதை நான் டெலீட் பண்ணவே இல்லடா, அப்படியே இருந்துச்சு. அதை தான் ரீஅப்லோட் பண்றேன்டாமா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம பாய்ஸ் தான் காட்டாங்க. இந்த சைடு தாயம் பார்த்தா உன் கையில இருந்து ப்ளீட் ஆயிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சுகாதான் கேக்குறான், ஏய் என்னடா இவன் கையில இருந்து ப்ளீட்லாம் ஆகாதுன்னு சொன்ன, இப்ப பார்த்தா ப்ளீட் ஆயிக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்கும் போது ஜின்னா பாக்குறான். அண்ணா அது ஒண்ணும் கிடையாது, இவன் தோல் ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதனாலதான் ஸ்கின்னு சாஃப்டா இருந்ததுக்கும் மச்ச அடிச்சு இறங்கின சோருக்கு பிளட் இப்படி வருது. ஆனா இவனோட பிளட் பார்க்கவே நல்லாதான் இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பிளட்டை தான் தொட்டு பாக்குறான். இந்த சைடு ஆரம் தான் சொல்றான், ஏய் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. ஏய் அதே மாதிரி ஜின்னா இவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல, நீ வேற ட்ராக்கிங் டிவைஸ் இந்த மாதிரி கையில செட் பண்ணிருக்க, இதனால ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா? அண்ணா நம்மளுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் மட்டும்தான் இவன் தேவை, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்தா என்ன வரலாறுனா என்ன, அதனால ஹயாங் நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் இவனை தூக்குங்க, இவனோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். இப்படி சொல்லும் போது நம்ம ஜெகேதான் அப்படியே வந்து பாக்குறான். ஏய் ப்ளீட் ரொம்ப அதிகமாகுதே, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருமோன்னு தோணுது. ஏய் அதெல்லாம் வராதுடா, நான் அடிச்சு இறக்குனது மேலாப்புலதான் இறக்கிருக்கேன், இன்னும் உள்ள எல்லாம் அடிச்சு இறக்கல. இறக்கிருந்தேன்னா வச்சுக்கோ இவன் கைய விட்டு வெளியே போயிருந்திருக்கோம். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் இருந்துச்சு. பட் ஆனா என்ன, நான் கொஞ்சம் பேசிக்காவே ரொம்ப பொறுமைசாலி, அதனால அவன் நரம்ப லைட்டா டச் பண்ற மாதிரிதான் இறக்கிருக்கேன். நீ ஒண்ணும் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத ஜெகே. என்ன உன் பொண்டாட்டி எதுவும் ஆயிரும்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றியோ? அவன் மேல அம்புட்டு லவ்வா? அண்ணா எனக்கு மட்டும்தான் லவ் இருக்கா? ஏன் உனக்கெல்லாம் லவ்ங்கிறது கிடையவே கிடையாதா? ஏய் யார் சொன்னா? எனக்கு லவ் ஃபீல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னாதான் அப்படியே கீழே விழுந்திருக்கிற டேங்க தான் பாக்குறான். அவனுக்கு அப்படியே ஈக்குவலா அப்படியே இவனும் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அப்படியே சொல்றான், எனக்கு ஒண்ணு இவங்க மேல லவ் ஃபீல்லாம் கிடையாது, லவ் ஃபீல் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போராட்ட தான் ஒரு மாதிரி அப்படியே டச் பண்றான். ஆனா தயங்கு அது எதுவுமே தெரியல, உள்ள ரொம்ப அப்படியே மயக்கத்துல இருக்குது. அது கண்ணே ஓபன் பண்ணல. இந்த சைடு ஆரம்பம் சொல்றான், ஏய் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அம்மா வேற நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருப்பா, அதனால உங்க வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா நம்ம செல்லத்தாண்டி அப்படியே காருக்குள்ள தூக்கி போடுறீங்களா? வீட்டு பக்கமாவது போவோண்டா, வேணா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, இவன் பண்ண வேலையில நான் வீட்டுக்கு கூட போல, ஸ்ட்ரைட்டா இவனைதான் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேனா, அம்மா வேற வெயிட் பண்ணும், அது வேற பாவம் நம்ம மேல உயிரே வச்சிரு, நம்ம மேலன்னு சொல்றதோட இப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கல இருக்கிற தயங்க தான் பாக்குறான். பசங்க எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி ஈவெல்ல சிரிக்கிறாங்க. அப்படியே ஜேகப் தான் சொல்றான், என்னன்னா பண்றது, பெத்த பிள்ளைங்களுக்கு மேல கூட அம்மாக்கு அப்படி பாசம் இல்ல, ஆனா பாரு இவன் தப்பிச்சு போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிடு, நம்ம எல்லாரும் உள்ள போறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணிடுன்னா இவன் மேல எம்பிட்டு பாசம் இருக்கும். என்ன இவனை பிடிச்சது ஒண்ணு அதுக்கு தெரியாதுல, தூக்கி போடு, கொண்டு போய் வீட்டுல போட்டோம்னா அப்படியே ஷார்க்கில் உட்காந்துருக்கும், பாக்குறதுக்கு அதுவும் நல்லா தான்டா இருக்கும். இந்த மாதிரி ஜின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க தான் அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்குறான். இந்த சைடு சுகா பாக்குறான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பேபி பாய் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கத்துக்கிட்டுவான், அதெல்லாம் பார்க்க செம்மையா இருக்கும். அதனால என்ன பண்றேன்னு வச்சுக்கோ, நீ பாப்கார்ன் வாங்கிடு, எனக்கு தெரிஞ்சு அடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போற ஆளு யாருப்பா? இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜின்னு தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மித் பண்றான். எல்லாருமே அப்படியே பாய்ஸ் எல்லாருமே புரிஞ்சு போச்சு ஜின் ஏதோ ஆப்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட்டு, ஹயாங்கோட பனிஷ்மெண்ட் எப்பவுமே டிஃப்ரெண்டா தானே இருக்கும். ஹயாங் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க? இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம ஜின்னுதான், அத நீ வீட்டுல வந்து பாரு, இவனுக்கு நான் என்ன பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கதான் கார்ல தான் ஏறுறாங்க. இப்ப எல்லாருமே அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம தயங்குதான் அப்படியே சோஃபால படுத்திருக்கு. பசங்க எல்லாரும் பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்காங்க. நம்ம பசங்களோட அம்மாவோட கைதான் அப்படி கிடுக்கிடுன்னு நடுங்குது. பாய்ஸையும் பாக்குறாங்க, அவங்க சோஃபால படுத்திருக்கிற தயங்கையும் பாக்குறாங்க.
அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, இவனைதான் நம்ம தப்பிச்சு விட்டோம்ல, தப்பிச்சு போகாம இவன் எப்படி இவன் கையில சிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இந்த சைடு பசங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தயங்க தான் பாக்குறாங்க. தயங்க கண்ணே முழிக்கல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உள்ள அப்படியே ஐஸ் ஓபன் பண்ணுது. பார்த்தா பசங்க எல்லாருமே சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தயங்க அப்பதான் மயக்கமே தெரியுது. அவன் அப்படியே ஹெட்ல கைய வச்சுட்டு அப்படியே ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். ஆமா, இது என்ன இடம்? அவங்க அவங்க ரிசல்ட் அவன் பாக்குறான். பார்த்தா பசங்க எல்லாருமே நம்ம தயங்க தான் அப்படியே ஒரு டெவல் லுக்ல பாத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு செம்ம பயமா இருக்கு. அப்படியே சுத்தி பாக்குறான். பார்த்தா பாய்ஸோட வீடுன்னு தெரிஞ்சோன்னு அவன் அப்படியே இருந்து அப்படியே எந்திரிக்கிறான். அவனுக்கு கை கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. வேணா 6 பேரும் பாக்குறதுக்கு அவ்வளவு ஈவல் லுக்ல இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க சிரிக்கிற ஸ்மைலே இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். பாருங்க, என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும், எங்க அப்பாட்ட போகணும், நான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா பயப்படுறான். இப்ப பசங்க எல்லாருமே அப்படியே எதுவுமே பேசல. அவங்க அப்படியே பார்த்த வாக்குலயே தான் இருக்காங்க. இதுவே நம்ம தனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியே வெளியே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்றான். திடீர்னு பார்த்தாப்புல அப்படியே கால் தடிக்க விழுந்துருது. அம்மா, வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம ஜேகப் தான் அவன் காலை ஊட விட்டு இருந்திருப்பான். இங்க இங்க பாருங்க, இங்க விட்டுருங்க, நான் இங்கேயாவது போயிடுறேன். இனிமே உங்க பிரச்சனைக்கு எதுக்கும் நான் வரமாட்டேன். ப்ளீஸ் இங்க விடுங்க, நான் எங்க வீட்டுக்கு போகணும். உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே அழறான். இந்த சைடு பசங்க எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம சுகாதான் அப்படியே சின்ன பார்த்து சொல்றான், ஹயா இங்க பாருங்க, குழந்தை எந்திரிச்சோன்னே தப்பிச்சு போகணும்னு பாக்குறது பாத்தீங்களா, ரொம்ப பெரிய தப்பு இல்ல. நீங்க உங்க பனிஷ்மெண்ட்ட குடுக்குறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அப்ப இதையும் கணக்குல சேர்த்துக்கோங்க. இப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சிரிக்கிறான். இந்த சைடு தாங்கதான் அப்படியே செம பயத்துல இப்படி பாக்குறான். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்டி தான் அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியே விடுறாங்க. அவன் அப்படியே பாக்குறேன், ஆன்டி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்கலான்னு போகும்போது இப்ப அப்படியே சின்னதான் வரான். என்ன சொல்லும், எங்க போற, அவங்க எல்லாரும் அவங்க பனிஷ்மெண்ட்ட கொடுத்துட்டாங்க, இப்ப இது ஏன் டர்ன் ஆச்சுல, 6 பேர்லயும் மூத்தவன் நான் தான். சொல்ல போனா எனக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ ரொம்ப ஒருத்தனை சூடேத்திட்டியா, அதனால பனிஷ்மெண்ட் அவன் கொடுத்துட்டான். அத பனிஷ்மெண்ட்னா சொல்ல மாட்டோம், பட் ஆனா உனக்கு அதுவும் வலிதான் செஞ்சிருக்கும். இப்ப அடுத்த பனிஷ்மெண்ட் நான் தான் கொடுக்கணும்ப்பா. என்னோட பனிஷ்மெண்ட் வாங்க நீ ரெடியா? இந்த மாதிரி நம்ம ஜின்னு கேட்கும் போது நம்ம தயாக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். இப்ப ஜின்னுதான் அப்படியே கிச்சனுக்குள்ளதான் போறான். அவன் கிச்சன்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஒரு பெரிய கம்பி தான் கொண்டு வரான். அந்த கம்பி பாக்குறதுக்கே ரெட் கலர்ல இருக்கு. இப்ப அப்படியே ஜேகே தான் ஜின்ன பார்த்து கேக்குறான், ஹயாங் என்ன ஹயாங், கம்பியில ஹீட்டே பத்தல போலயே, எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் கொஞ்சம் அதை ஹீட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி சொல்லும் போது ஜின்னுதான் அப்படியே ஜேகே பாக்குறான். ஆமா ஹயாங், ஹீட் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஹீட் வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது இந்த சைடு நம்ம ஜின்னுதான், ஹீட் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பூல்ட்டை தான் காட்டுறான். அது அப்படியே உருகி ஊத்துது. இந்த சைடு நம்ம தயங்க அள்ளு விட்டுருது. அவன் அப்படியே பாக்குறான். வேணாம் ப்ளீஸ், அது வலிக்கும், அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேக் சைடே ஒரு மாதிரி நகர்றான். பேக் சைட் பார்த்தா நம்ம ஜிமினா தான் இருக்கான். அவன் அப்படியே தயங்கோட ஷோல்டர் தான் அழுத்தி பிடிக்கிறான். தயங்க அப்படியே நிமிந்து பார்த்தா ஜிமினா தான். ஹாய் பேபி, எங்க போற? அடுத்து என் பிரதர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறாருல, கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. அடுத்து யாரு யாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்களோ அவங்க எங்க கொடுப்பாங்க. கொஞ்சம் வலிக்குதான் தெரியும் செல்லம், ஆனா நீ போறதுக்கு தான் ஆகணும். தப்பு மழைதானே செல்லம், என்ன பண்றது இப்படி சொல்லிட்டான். அப்படியே ரொம்ப டைட்டா பிடிக்கிறான். இந்த சைடு நம்ம ஆரம்தான் அப்படியே தயங்கோட காலை தான் அப்படியே நீட்டுறான். தயங்க பாக்குறான். நீ என்ன பண்றீங்க, வேணாம் ப்ளீஸ், எனக்கு வலிக்கும், வேணாம். இந்த கால் தானே பேபி இந்த வீட்டுல இருந்து ஓடுனுச்சு, அப்ப இந்த கால்ல சூடு வச்சுதானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவன் கொண்டு வர ஹீட்டை பார்த்தா ஒரு 3 மாசத்துக்கு கூட உன்னால எந்திரிக்க முடியாதுதான்.
பரவாயில்ல செல்லம், உன்னை நான் கேர் பண்ணி பாத்துக்கிறேன் இப்படி சொல்லிட்டான். அப்படியே காலதான் அப்படியே அமுக்குறான். எனக்கு வலிக்குது, வேணாம் வேணாம், ஆல்ரெடி ஆல்ரெடி நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப வலிக்குது, வேணாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க நம்புங்க ப்ளீஸ் வேணாம். ஏண்டா உனக்கு எவ்வளவு நீட்டா அக்ரிமெண்ட் போட்டான் மயிறு, அக்ரிமெண்ட்ல சைன் போட சொன்னா போடா வெண்ணகின்ல போட்டு வச்சிருந்தா அப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்கணும்ல. இங்க பாரு ஜின்னு, இவன் வல்ல வல்லன்னு பேசுவான், நீ இவன் கையிலயே ஒரு சூடு வை, அதுக்கப்புறம் ஓடின காலுக்கும் சூடு வை, அப்புறம் இவன் எங்கேயுமே போக மாட்டான்டா. இந்த மாதிரி ஆரம் சொல்லும் போது நம்ம தயங்குதான். அப்படியே ஆரமே பாக்குறான், ஜின்னையும் பாக்குறான். இங்க பாருங்க ப்ளீஸ், உங்களை கையை எடுத்து கூப்பிடு, வேணாம் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், வேணாம் இப்படி மூடு வைக்காதீங்க, இதுக்கு வலிக்கும், வேணாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுகுறான். இந்த சைடு ஜேகுப்னால அதை பார்க்கவே முடியல. அவன் அப்படியே திரும்பி நின்னுக்கிறான். அவன் அவ்வளவு கதறான், வேணாம் வைக்காதீங்க, எனக்கு வலிக்கும், ப்ளீஸ் வைக்காதீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலதான் எடுக்க ட்ரை பண்றான். இப்ப ஜின்னுதான் சொல்றான், இங்க பாரு பேபி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு டேக் கேரா பாத்துக்கிறதுக்குதான் உனக்கு 6 ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது அவன் காலு கிட்டதான் கொண்டு வரான். ஆனா தயங்க என்ன பண்ணிடுறான், காலு கிட்ட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையால புடிச்சிடான். 2 கையுமே அவ்வளவு செவந்துருது. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இந்த சைடு ஜின்னு அப்படியே கம்பிய விட்டுறான். ஆனா நம்ம தயங்க அந்த கம்பியை அப்படியே டைட்டா பிடிச்சிருக்கோம். ஆரம்பம் சொல்றான், ஏய் கைய எடுறா, கைய எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடுங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கு பாக்கலாம், நம்ம தயங்க நல்லா கைய வச்சிருக்கிறது, ஏய் கைய விடு, அந்த கம்பில இருந்து கைய எடு அப்படின்னு சொல்லி கத்திக்கு இருக்காங்க. ஆனா ஜேகப் கிட்ட வந்துட்டு கரெக்டான அந்த கம்பியை புடிச்சு இழுத்துறான். இந்த சைடு ஜேகப் கையிலயுமே அடிபட்டுருது. எனக்கு ரொம்ப எரியுது, வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை பார்த்தான். அவன் கையில அவ்வளவு ரெட்டிஷா இருக்காங்க, பிளட்டே ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சைடு ஜேக்கப் கையில அது லைட்டா தான் ஹீட் பட்டிருக்கும், பட் ஆனா அவனால அந்த ஹீட்டே தாங்க முடியல. இந்த சைடு தயங்குறான், அப்படியே கத்துறான், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுவு கூட எனர்ஜி இல்ல. வேணா அதுக்கு முன்னாடி நடந்ததுலயே பிள்ளை ரொம்ப அழுது இருக்கும். இப்ப அப்படியேதான் ஜின்னு கிட்டக்க பாக்குறான். அந்த கையில அவ்வளவு செவந்து போயிருக்கு. அவன் அப்படியே கை தொடலான்னு வரும்போது தயங்குதான், கையை கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு எனக்கு வலிக்குது, ஏய் இங்க கொடு, உன் கையை நான் பாக்குறேன், என்னாச்சு நான் பாக்குறேன், தொடாதீங்க, எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குது. இந்த மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே சுகாதான் அப்படியே கிட்டக்க வர்றான். சுகாவை பார்த்தோன்னா உன்ன பிள்ளைக்கு ரொம்ப பயமாதான் இருக்கு. அவன் அப்படியே எல்லாரையும் பார்த்து கத்துறான், யாரும் என்கிட்ட வராதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா இருக்கீங்க, என்கிட்ட வராதீங்க. இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பாக்குற பாய்களோட அம்மாக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்கதான் அப்படியே கிட்டக்க வராங்க. பாய்ஸ் எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. அவங்க அப்படியே ஒரு ரொம்ப கேவலமான லுக்ல தான் பாக்குறாங்க. பாத்துட்டு அவங்க அப்படியே தயம் கிட்டக்கதான் வராங்க. தயம் இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்க வரும்போது தயங்கதான் அப்படியே பாக்குறேன். இல்ல இல்ல, நீங்க என்கிட்ட வராதீங்க, எனக்கு எல்லாரையும் பார்த்தா பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க, போறேன். தயாங்க இப்படி சொல்லும் போதுதான் சுகாக்கு செம்ம கோபம் வருது. அவன் அப்படியே கத்துறான், ஏய் வாய மூடு, சும்மா போறேன் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் அப்படியே கையை பிடிச்சி தருன்னு இழுத்துட்டு போறான். அவனுக்கு அந்த கையில ரொம்ப வலிக்குது. அவன் அப்படியே சுகாவுதான் தட்ட ட்ரை பண்றான். என்ன விடுங்க, எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குது, என்ன விடுங்க. இங்க பாரு, இதெல்லாம் நீ பண்ண பனிஷ்மெண்ட், உனக்கு அடுத்த பனிஷ்மெண்ட் வேற கொடுக்கணும்ல, இதுக்கு எப்படி இது பண்ணிட்டேன்னா அடுத்து எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளதான் அப்படியே போதோ தள்ளுறான். இந்த சைடு தான் பாக்குறான், எனக்கு ரொம்ப வலிக்குது, வேணாம் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சுகாதான் அப்படியே கதவு வேகமா க்ளோஸ் பண்றான். தயக்கு அப்படியே செம்ம பயமா இருக்கு. அப்படியே சுகா பாக்குறான், எதுக்கு இப்ப பண்ணுவீங்க, பிளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வலிக்குது, நீங்க எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, நீங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க, பிளீஸ் என்ன விட்டுருங்க, நானா உங்ககிட்ட சாரி கேக்குறேன்ல, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, எனக்கு இதெல்லாம் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பார்த்துதான் அழுகுறான். இந்த சைடு சுகா பாக்குறான், ஏய் வாய மூடு, இங்க பாரு,
நான் உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? இந்த ரூம் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருப்பன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாரு. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம தயங்க ஃபர்ஸ்ட் தடவை கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்கல்ல, அப்ப பாய்ஸ் எல்லாருமே இந்த ரூம் தான் காட்டி இருந்திருப்பாங்க. இங்க பாரு தேங், உனக்கும் எனக்கும் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோ, நம்ம 7 பேருங்க இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறோம். அதுக்குதான் இந்த பெட் இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? இங்க எல்லாருக்குமே தனித்தனியா செப்பரேட்டட் ரூம் இருக்குடா. ஆனா என்ன பண்றது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா வச்சுக்கோ, அப்ப 6 பேருக்கும் தனித்தனியா பெட் இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் ஒரு பெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கிங் சைஸ்ல பெருசா வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கிடுவான். அதுக்காண்டிதான் இந்த ரூம் எல்லாம் ரெடி பண்ணோம். இந்த மாதிரி அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த சைடு தயங்க அப்படியே அதெல்லாம் யோசிச்சு பாக்கலாம். இப்ப அப்படியே சுகா பாக்குறான். சுகா பார்த்தோன்னே தயங்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். பாருங்க, வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க பண்ணது எல்லாமே என்னால தாங்கவே முடியல. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். இந்த சைடு சுகாதான் எதுவுமே பேசல. அவன் போய் அப்படியே கபோர்ட தான் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு மெடிக்கல் கிட்ட தான் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு அப்படியே தயங்கோட கையை தான் கேக்குறான். வேணாம், எனக்கு வேணாம். தயங்குதான் இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்லும் போது நம்ம சுகாதான், ஆனா அதை எதையுமே அவன் கேர் பண்ணல. அப்படியே தயங்கோட கையதான் அப்படியே டைட்டா புடிச்சு இழுக்கிறான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுகுறான். இப்ப அப்படியே அந்த கைக்குலாம் சுகம் அப்படியே ஆயில்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய ஒரு மாதிரி அப்படியே ஷேக் பண்றான். சுகாதான் அவனை ஷேக் பண்ண விடாம நல்லா டைட்டா புடிச்சுக்கிறான். தயங்கு ரொம்ப வலிக்குதான், அப்படியே கத்துறான். எனக்கு ரொம்ப வலிக்குது, வேணாம், வலிக்குது, வேணாம் வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் எல்லாமே கீழே அப்படியே பசங்களுக்கும் கேக்குது. பட் ஆனா அவங்க எதையுமே கேர் பண்ணிக்கல. எல்லாருமே அப்படியே சோஃபால உட்காந்துருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா சுகம் அப்படியே கீழே இறங்கி வந்துடுறான். ஆரம்பம் அப்படியே சுகாவோட கண்ணை தான் பாக்குறான். பாய்ஸஸ் எல்லாருமே அவங்களோட கண்ணை பார்த்துதான் இது பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க வேலையை தான் பாக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் சென்றுதான் ஒரு பிளேட்ல தான் சாப்பாடு போட்டுட்டு பசங்க 6 பேருமே அப்படியே ஒன்னா ரூமுக்கு தான் போறாங்க. இந்த சைடு தயாங்கதான் அப்படியே அழுதுட்டே படுத்திருக்கா. எனக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்குது, எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ரூம் டோரை தான் ஓபன் பண்ணிட்டு பசங்க அப்படியே உள்ள வராங்க. தயாவுக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். வேணாம் வேணாம், எதுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வலிக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போதே தயங்குதான் அப்படியே நம்ம சின்ன கையில இருக்கிற பிளேட்டை தான் பாக்குறான். இப்ப அப்படியே ஜேக்கப் தான் கிட்டக்க வரான். அவனால தயங்கோட கைய பார்க்க முடியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் தயங்க முன்னாடி அதெல்லாம் காட்டல. அப்படியே ஆனந்தான் ஜேகப்போட கையை டைட்டா பிடிக்கிறான். ஜேகப்புக்கு புரியுது. அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறான். இந்த சைடு அப்படியே தயங்கதான் பாக்குறான் பசங்களை புரியாம. ஜின்னுதான் அப்படியே தயங்கு பக்கத்துல வந்து உட்கார்றான். அதே மாதிரிதான் பசங்களும். அவங்க எல்லாருமே நம்ம தயங்கு பக்கத்துலதான் உட்காந்துருக்காங்க. பட் ஆனா கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க. இப்ப ஜின்னுதான் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து தயங்கு கொடுக்கலான்னு போகும்போது தயங்கு அப்படியே ஃபேஸ திருப்பிக்கிறான். எனக்கு பசிக்கல், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஜின்னு பாக்குறான். இங்க பாரு, ஆல்ரெடி நீ அழுது அழுது டயர்டா இருக்க. அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் நல்லா தின்னு வளர்ந்த ஃபேமிலின்னு சொன்னாங்க. அப்புறம் திங்காம இருந்து செத்துட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி நம்ம ஜின்னு கேட்கும் போதே தயங்கு அப்படியே அழுகையா வருது. அவன் அப்படியே அழுதுட்டே பாக்குறான். நீங்க பாருங்க ப்ளீஸ், எனக்கு வேணாம், எதுவும் வேணாம், நீங்க நீங்க பண்ணதெல்லாம் போதும், எனக்கு எதுவும் வேணாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்னுதான் அப்படியே பாக்குறான். இங்க பாரு, நான் அது ரொம்ப பொறுமையானவன். ஆனா என் பிரதர்ஸ் அப்படிலாம் கிடையாதுப்பா. அவங்கெல்லாம் ரொம்ப கோவக்காரங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தயாங்குதான் அப்படியே அவன் கையையும் பார்த்துட்டு அப்படியே ஜின்னையும் பாக்குறான். என்ன பேபி பாக்குற, நான் அது உனக்கு சூடு மட்டும் தான் வச்சேன். ஆனா இங்க ஒருத்தர் இருக்க பாத்தியா, இந்த மாதிரி ஜின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாவையும் ஜெயிக்கையும் தான் காட்டுறான். அப்படியே தயங்க அப்படியே ஒரு பயத்திலே பாக்குறான். இங்க பாரு பேபி, நாங்க எங்க பிரதர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சுன்னா வச்சுக்கோ, பட்டுன்னு எடுத்து போட்டுன்னு போட்டு சொல்லிடுவோம். அதான்ப்பா எங்க பழுதி. அதனால மூடிட்டு இங்க ஹயாங் என்ன கொடுக்குறான்னா அதை முழுங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெட்ல தான் தூக்கி கண்ணை வைக்கிறான். இத தயாங்க அப்படியே பாக்குறான்.
ப்ளீஸ் எனக்கு எதுவும் வேணாம், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்துட்டு தான் போறான். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஜிம்னாதான் அப்படியே தயங்கோட வாயதான் அப்படியே ஓபன் பண்றான். என்ன பண்றீங்க, விடுங்க, வேணாம். இந்த மாதிரி தேங்க்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதுதான் நம்ம ஜிம்னாதான் ஒழுங்கா குடுக்கறத முழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பாடுலாம் அப்படியே திணிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே தேங்க் பாக்குறான். அவனுக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. பசங்க யாருமே அதை கண்டுக்கல. அவங்க எல்லாருமே அப்படியே ஹெட்செட் போட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க. தயங்குதான் அப்படியே சாப்பிட முடியாம அப்படியே பாக்குறான். அவனுக்கு ஃபுல்லா அந்த இது ஃபுல்லாமே அப்படியே தொண்டையில தான் இருக்கும். இப்ப லிட்டரலி சொல்ல போனா சாப்பாடு அப்படியே திணிக்கிறாங்க. இந்த சைடு தயங்கு கீழே கையும் ரொம்ப வலிக்குது. இந்த சைடு நம்ம ஜிம்னாவும் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான். ஜிம்னாலாம் அப்படியே பாக்குறான். பட் வாய்ஸஸ் யாருமே பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்ப அப்படியே ஜேக்கப் தான் அப்படியே தண்ணி தான் கொண்டு வரான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். ஹயாங், இவன் ஒன்னும் சோறே திங்கல, இவனுக்கு எதுக்கு தண்ணி எல்லாம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்காம அப்படியே இது பண்றான். இந்த சைடு ஆனா தயாங்க்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேல சொருகுது. ஜேக்கப் தான் சொல்றான், வாய மூடுறான், தண்ணிய குடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தண்ணி கொடுக்குறான். நம்ம தயாங்க அப்படியே அந்த தண்ணிய வேகமா குடிக்குது. குடிச்சிட்டு அப்படியே பாய்ஸ் எல்லாருமே பாக்குது. இப்ப அப்படியே சுகாதான் சொல்றான், ஓகே நீ சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட, நெக்ஸ்ட் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறா இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம பசங்க எல்லாருமே அப்படியே நம்ம ஜேக்கப்ப தான் திரும்பி பாக்குறாங்க. ஜேக்கப் அப்படியே தயங்கதான் பாக்குறான். தயங்கான செம பயத்துல அப்படியே பாக்குறான். இல்ல, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகுறான். ஜேக்கப் ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவன் கண்ணுல காட்டல. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோட நான் இங்க முடிக்கிறேன்டாமா. நான் சீக்கிரமா நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். எனக்கு தொண்டையெல்லாம் கொஞ்சம் கரகரன்னு இருக்குடா. அதே மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் ரெண்டுமே சொல்ல போறேன். வேணா என்னோட ஹேட்டர்ஸ் எல்லாருக்கும் இது பேட் நியூஸா இருக்கும். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இது குட் நியூஸா இருக்கும். வேணா நான் ஒரு நியூ எஃப்எஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன்டா. அந்த எஃப்எஃப்ல 6 ஹஸ்பண்ட் கான்செப்ட் தான்டா. ஆனா என்ன, இதுல வந்து ஓப்பனா சொல்ல போனா நம்ம ஜிம்னா பாட்டம், மத்த எல்லாருமே டாப் தான். அவங்க டெவல் லுக்ல இருப்பாங்க, இவங்க ஏஞ்சல் லுக்ல இருப்பாங்க. வேணா தமிழ்ல நான் டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேனா, அங்க போய் பார்க்க ஆசைப்படுறவங்க அதை போய் பாருங்க, பாத்துட்டு வாங்க. வேணா அடுத்து நம்ம சேனல்ல வரப்போற எஃப்எஃப் தான் அதுதான்டாமா. அதே மாதிரி அக்கா அதுக்கு நீங்க இதெல்லாம் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது எதையும் நான் விட மாட்டேன்டா. வேணா நான் தான் சொல்லியிருக்கேனே, நீ சேனலை யாருக்காண்டி எதுக்காண்டியும் விட்டுட்டு போற கேஸ் நான் கிடையாதுன்னு. அதனால நம்ம இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல ஸ்டோரிஸ் எல்லாருமே பார்க்கலாம். சரிங்களா? ஓகேடா, டாடா, பாய் பாய். பாருங்க நான்